ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிமாஸ் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ்ஷை வச்சு பண்ணக்கூடிய ஒரு புதுமையான டிஷ் தாங்க. ஃபிஷ்ஷை வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்போம், ஃபிஷ் கிரேவி பண்ணியிருப்போம், ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் குழம்புன்னு நிறைய டிஷ் பண்ணியிருப்போம். பட் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற டிஷ் நீங்கள் ஒன் டைம் பண்ணீங்கன்னா இதோட டேஸ்ட் பிடிச்சு போய் திரும்ப திரும்ப இதை தான் பண்ண நினைப்பீங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் ஃபிஷ் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த பட்டர் ஃபிஷ் மசாலா பண்றதுக்காக 1 kg ஃபிஷ்ஷை மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஃப்ரை பண்றதுக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் தேவைக்கு உப்பு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க நைஃப் வச்சு. இப்படி பண்ணுறதுனால ஃபிஷ்ஷோட எல்லா பக்கத்துலேயுமே மசாலா ஸ்ப்ரெட் ஆகும். ஃபிஷ்ஷோட உள்பாகத்துலேயும் இந்த மாதிரி மசாலா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால ஃபிஷ் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டுக்கிறேன். இதோட 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதையும் மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயில் அண்ட் கீ யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணாதான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை ஆகிற கேப்ல ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, 2 கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், 4 பீஸ் கார்லிக் இவ்வளத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு ஓரமா வச்சுட்டு மீன் ஒன்னொன்னையும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. ஃப்ரையான ஃபிஷ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பட்டர் ஃபிஷ் மசாலாக்கு மீன் பொரிச்ச அதே ஆயிலில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். ஸோ அந்த மீன் பொரிச்ச ஆயிலில் 2 கியூப் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் 3 பிரியாணி லீஃப், 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிச்சாச்சு. தாளிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அந்த ஆயில் அண்ட் பட்டரோட நல்லா சேர்ந்து ஒன்று போல வந்துருச்சு. இந்த டைம்ல 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவைக்கு உப்பு இவ்வளத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பட்டர் ஃபிஷ் மசாலாக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும் அப்படிங்கிறதுனால 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற டைம்ல 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஃபிஷ் ஒன்னொன்னா அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா ஃபிஷ்ஷையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் தலைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டேன் தனியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால.
ஃபிஷ் எல்லாத்தையுமே அந்த கிரேவியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் அந்த ஃபிஷ்ஷில் வந்து சேரும். இப்போ பட்டர் ஃபிஷ் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டேன். இதுக்கப்புறம் 2 கியூப் பட்டர் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட நம்மளோட பட்டர் ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக சில குழந்தைங்களுக்கு மீன் குழம்பே பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இதையே பண்ணி தர சொல்லி கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like and follow us. Sharing is caring. Stay tuned for upcoming video and thanks for watching.